பிரைஸ் லார்ட். ஏசப்பா இந்த காலை வேளையில் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகள் 7 பிசாசு நீங்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாளும். இன்றைக்கு பிசாசு ரீதியாக இல்லை வாழ்க்கையில் ஒரு போராட்டம். இந்த தடைக்கு காரணம் என்னன்னே தெரியல. எப்போதும் பிரச்சனை, எப்போதும் போராட்டமாக இருக்குது. இப்படி சொல்லப்பட்ட இல்லை இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த சிலருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார். இந்த பகுதிகளில் கொஞ்சம் பேர் வர்றாங்க. அவங்கள குறித்து சொல்கிற வார்த்தைகளை தான் கவனிக்கிறோம். அவர் விடுதலை கொடுத்தவங்க எப்படி விடுதலை பெற்று என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் இயேசு கூட ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக. அப்போ இயேசு பிசாசுகளை துரத்தினார், கட்டுண்ட பிள்ளைகளை விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு நீங்களும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு போராட்டம், வீட்டில் வியாதி குறையலை, பிரச்சனை ஓயலை, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு போராட்டம், இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து கொண்டு இருக்கீங்களா, நடுங்குறீங்களா, போராட்டத்தை சமாளிக்க முடியலன்னு துக்கிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் இப்படிப்பட்ட போராட்டத்தை என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். விசுவாசிக்கிறீங்களா? பிரச்சனை ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.